எனக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்குங்க. நெஞ்சு வலி இருக்கு. நெஞ்சில இருக்கிற வலி அப்படியே பரவி தோள்பட்டை வரைக்கும் போகுது. இது முன்னாடி மட்டும் கிடையாதுங்க. பின்னாடியும் இந்த வலி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பதறி அடிச்சு பயந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இசிஜி, எக்கோலாம் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் 2மே நார்மலா இருக்கும். ஸோ இது எதனால வரும் அப்படின்னா, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, ஹார்ட்ல தான் ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பயந்துக்குவாங்க. ஆக்சுவலா ஹார்ட்ல வரக்கூடிய பிரச்சனையே இது கிடையாது. இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வயித்துல இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது மெத்தனோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா என்னன்னா நம்மளுடைய சிறுகுடல்ல இருந்து அப்படியே இன்வேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேஷன் ஆகி நம்முடைய இரைப்பை பகுதிக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய செரிமானத்தை தடை பண்ணி சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் ஆகாம அதை டீகம்போஸ் பண்ணி அதுல இருந்து கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி கேஸை உருவாக்குறதுனால தாங்க வருது. இந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய இரைப்பையோட மேல் பகுதியில போயிட்டு நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த இரைப்பைக்கு ஜஸ்ட் மேல டயப்ரம் சொல்லிட்டு ஒரு லேயர், நம்முடைய நெஞ்சு வயிறு இதை ரெண்டுமே பிரிக்கக்கூடிய இந்த லேயர், இந்த லேயருமே ப்ரெஷர் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய இதயத்திலுமே லைட்டா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயின் அல்லது ஒரு செஸ்ட் கம்ஃபர்ட் அல்லது ஒரு மூச்சு திணறல் ஏற்படுது. ஸோ அதை தானே தவிர வேற எந்த ஒரு காரணமே கிடையாது. ஸோ இந்த பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணி கேஸ் ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்றது மூலமா இந்த நெஞ்செரிச்சல், நெஞ்சு வலி, தோள்பட்டை வலி, நெஞ்சு குத்தல், பேக்ல வலி இருக்கிறது இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும். இதுக்கு இங்க ஏஎல்ஆர்ஐல என்ன பண்றோம் அப்படின்னா, கட் ரீசெட் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பேலன்ஸ் பண்ணிட்டு கெட்ட பாக்டீரியாவை அழிச்சிட்டு நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்தி இதை பேலன்ஸ் பண்ணி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மாறிடும். இந்த பிரச்சனையிலிருந்து 100% முற்றிலும் நீங்க விடுபடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்ல இந்த பிரச்சனை யாருக்காவது இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா. நன்றி.